தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனித லயோலா இன்னாசியாரின் அன்பு பக்தர்களே, அகில உலக திரு அவை இன்று மாபெரும் புனிதர் வரலாற்றில் மறுமலர்ச்சியையும் திருச்சபையின் உயர்விலும் தன்னுடைய பங்களிப்பை வெகுவாக வழங்கிட்ட இந்த திருத்தலத்தினுடைய பாதுகாவலர், சாத்தம்பட்டி சுற்றிவாழ் அத்துணை சமயங்களை சார்ந்தவர்களும் எங்களுடைய குல தெய்வம் புனித இன்னாசியார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய இவரை இந்த நாளிலே இவருக்கு மகுடம் சூட்டி நன்றி சொல்லி இவருடைய புதுமைகள் துலங்குகின்ற இந்த திருத்தலத்தில் பெருவிழா கொண்டாடி மகிழ்வதில் மகிழ்ச்சியடைகின்ற இந்த மக்கள் இந்த நாளிலே புனித லயோலா இன்னாசியார் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒருவராக இவருடைய பணியும் இவருடைய செயலும் இவருடைய ஆன்மீகமும் தொடர்ந்து போற்றுதலுக்குரிய காரியங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த புனிதருடைய பெருவிழா இந்த ஊருக்கும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து சுவிக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் நிறைவான அருளையையும் நல வாழ்வையும் நீங்கள் தேடி வந்திருக்கின்ற அத்துணை வேண்டல் விண்ணப்பல் அனைத்தையும் நல்ல இறைவன் நம்முடைய புனிதர் இன்னாசியாருடைய பரிந்துரையால் நமக்கு வழங்கட்டும். இந்த அருமையான பெருவிழா திருப்பலியை நாம் இணைந்து இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க நம்மை ஆயத்தம் செய்த வண்ணம் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றை நினைவு கூர்ந்து தந்தையாம் இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆட்சியில் இருப்பவர் நீரே. அன்பார்ந்தவர்களே, திருப்பலி தொடங்குவதற்கு முன் திருப்பலிக்கான கருத்துக்கள் தொடர்ந்து வாசிக்கப்பட்டன. வாசிக்கப்பட்ட அத்துணை குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படி இந்த சிறப்பு திருவிழா திருப்பலியில் நாம் செபிப்போம். மகுதுப்பட்டி முரம்பட்டியார் குடும்பம் ஆரோக்கியசாமி ஆரோக்கியம்மாள் கருத்துப்படி இதுவரைக்கும் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். வீட்டில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்து நிற்கவும், பொருளாதார பிரச்சனை நீங்கவும் மற்றும் லிட்டில் மெஷின் நன்றாக செயல்படவும், வீட்டில் உள்ள மகள்கள் மற்றும் மருமகன்கள் நல்லபடியாக இருக்கவும், மகன் லாரன்ஸ் நல்ல உடல் சுகத்துடன் இருக்கவும், பேர குழந்தை ஆலன் ரெக்ஸ் நல்லபடியாக படிக்கவும், வீட்டில் உள்ள பெரியவர்கள் நல்ல உடல் சுகம் வேண்டியும் மற்றும் இந்த குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் புனித இன்னாசியாருடைய பரிந்துரையால் கிடைத்திடவும், மனோகர்தாஸ் மரிய ஜோஸ்பின் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்படியில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். ஆண்ட்ரூ யுனிகோவுக்கு இன்று பிறந்த நாள். அவன் இறை ஞானத்திலும் படிப்பிலும் எல்லா நலன்களும் வளமும் பெற்று வாழவும், இந்த குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி நினைத்த காரியம் நிறைவேறவும், இவர்கள் செய்கின்ற தொழில் சிறக்கவும், குடும்ப வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நாஞ்சூரை சார்ந்த திருவாளர் மரிய சூசை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்றார். விரைவில் சுகம் இவருக்கு கிடைக்கவும், இவருடைய கருத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நாம் செபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும், விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உடைய ஒரே திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 31 முதல் 11. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 14 25 முதல் 33 வரை. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடனாய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதி காண வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். துறவி ஒருவர் கழுத்தில் ஜெபமாலைகளை அணிந்து கொண்டு மலையடிவாரத்தில் ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருந்தார். மலையடிவாரம் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். நிறைய காட்டு விலங்குகள். அந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அம்புகளோடு அலைந்து கொண்டிருக்கின்ற வேடர்கள். இந்நிகழ்வு மத்தியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு இளைஞன் மலை கிராமத்திலிருந்து தன்னுடைய வேலைக்காக நகர்ப்புறம் நோக்கி செல்வான். வேலை முடிந்து மீண்டும் மலை கிராமத்திற்கு அவன் போக வேண்டும். போகும்போதும் வரும்போதும் பார்த்து கொண்டே போவான். துறவியை போன்ற ஒருவர் கழுத்து நிறைய ஜெபமாலைகளை போட்டுக்கொண்டு கண்களை மூடி இந்த வனாந்தரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாரே. பாதுகாப்பில்லாத இடத்துல நிறைய காட்டு விலங்குகள் உண்டு. வேட்டையாடுகின்ற வேடர்கள் எய்யப்படக்கூடிய அம்பு ஒருவேளை குறி தவறி செபித்து கொண்டிருக்கின்ற இந்த துறவியினில் பட்டுவிடக்கூடாதே என்று நினைத்த அவன் ஒரு நாள் அந்த துறவிக்கு அருகிலே நின்று கேட்டான், ஐயா துறவியே, ரொம்ப நாளாக நான் உங்களை பார்த்துக்கிட்டு போயிட்டு வர்றேன். கண்களை மூடி செபித்து கொண்டே இருக்கீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக பக்தியாக தியானம் செய்து இந்த தியானத்தின் பலனாக நீங்கள் பெற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் என்று மட்டும் எனக்கு தெரிகிறது. ஒருவேளை நீங்கள் விரும்பினால் என்னிடம் சொல்லலாம்.
நீங்கள் ஏன் ஜெபிக்கிறீர்கள், எதற்காக ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய ஜெபத்தினுடைய மையம் என்ன சொல்ல முடியுமா ஐயா என்று கேட்கின்ற பொழுது அந்த துறவி இறுகிய நிலையில் இருந்த 2 கண்களையும் திறந்து அருகிலே இருக்கின்ற அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், தம்பி, நான் இந்தந்த தேவைகளுக்காக ரொம்ப நாளாக இங்கே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கடவுள் என்னமோ என்மேல் இரக்கம் வைக்கவில்லை, என்னுடைய கோரிக்கைக்கு செவி கொடுக்கவில்லை, எனக்கு காட்சி கொடுக்கவில்லை. ஆனால் உறுதியோடு இருக்கிறேன், கடவுள் எனக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியில் என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். உடனே இந்த இளைஞனும் அந்த வழிப்போக்கனும் அவருடைய அருகிலே அமர்ந்து செபிக்க ஆரம்பித்தான். கடவுளிடத்தில் ஆச்சரியம் நடந்தது, அதிசயம் நிகழ்ந்தது, கடவுளுடைய காட்சி கிடைத்தது. 2 பேரும் கடவுளை காட்சியிலே கண்டார்கள். இந்த ஜெபித்த துறவி கடவுளுடைய தோற்றத்தை, அந்த காட்சியை கண்டு உள்ளத்தில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அக்களிப்பும் ஆனந்தமும். கடவுளை காட்சியிலே கண்ட மகிழ்ச்சியில் பக்கத்தில் அமர்ந்த அந்த இளைஞனிடத்தில் கேட்டார், ஏப்பா, ரொம்ப நாளாக நான் கடவுளிடத்தில் ஜெபித்தேன், கடவுள் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை. நீ என்னோடு அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த இந்த சில மணி துளி நேரத்திலேயே கடவுள் 2 பேருக்கும் காட்சி கொடுத்து விட்டாரே. ஒருவேளை நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்கள், நான் தெரிந்து கொள்ளலாமா? அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, துறவியே, முனிவரே, நான் எனக்காக ஜெபிக்கவில்லை, நான் உங்களுக்காக ஜெபித்தேன். கடவுளே, பாதுகாப்பு இல்லாத இந்த இடத்துல, மலையடிவாரத்தில், காட்டு விலங்குகளுக்கு மத்தியிலே, வேடர்களுடைய மத்தியிலே ஜெபிக்கின்ற இவருக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியிலே தேவையை பூர்த்தி செய்து இந்த இடத்தை விட்டு இவரை அனுப்பிவிடும், உமக்காக நான் ஜெபித்தேன். ஆமாம் துறவியே, நீர் யாருக்காக ஜெபித்தீர்? யாருக்காக ஜெபித்தீர்? எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், நான் வசிக்கின்ற அந்த துறவு மடத்தில் உயர் பதவியில் நான் வர வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய சுய தேவைக்காகவும் நீங்கள் ஜெபித்தீர்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் துறவியே, யார் ஒருவர் எனக்கு, தனக்கு, என்னுடைய என்று சுய நலனுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவ்வளவு எளிதில் கடவுள் இந்த ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. நீங்களும் நானும் இன்று புனித இன்னாசியாருடைய திருத்தலத்தில் ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் மன்றாட்டு மாலை சொல்வதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றுதான் புனித இன்னாசியாருடைய பரிந்துரை ஜெபத்திலே நீங்கள் மன்றாடுகிறீர்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக. ஒரு கோயிலில் திருப்பலி நிறைவேற்றி விட்டு பாவசங்கீர்த்தனம் கேட்கறதுக்கு உட்கார்ந்துருந்தேன். அது சனிக்கிழமை மாலை நேரம். எல்லாரும் பாவசங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு அம்மா பீடத்துக்கு முன்னாடி இப்படியே முக்காடை போட்டு குனிஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் அந்த கோயிலில் இருக்கோம். சாக்ரிஸ்டின்னு உள்ளே இருந்தார். நானாக நினச்சிக்கிட்டேன், இந்த அம்மா பாவசங்கீர்த்தனை செய்யறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு வந்து பாவசீனம் பண்ணிட்டா நான் போகலாமேன்னு உட்காந்தேன், காத்திருந்தேன். அந்த அம்மா எந்திரிச்சு வர்றது மாதிரி தெரியல. எப்படி எழுப்புறதுன்னு யோசித்தேன். என்ன செஞ்சேன், ஜன்னல் கதவு எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் வர்றது மாதிரி சாத்திக்கிட்டே வந்தேன். பூட்டிக்கிட்டே வரும்பொழுது அந்த அம்மா எந்திரிச்சு வேகமாக வந்தாங்க. நான் பாவசங்கீர்த்தனை கேட்கக்கூடிய அந்த இருக்கையில் போய் நான் அமர்ந்தேன். அந்த அம்மா வந்தாங்க.
அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா பாவ சங்கீதனம் பண்ணணுமா அப்படின்னு. அட போங்க சாமி, உங்கள்கிட்ட பாவ சங்கீதனை செய்கிற அளவுக்கு நான் ஒரு பாவமும் பண்ணலையே அப்படின்னாங்க. எனக்கு பொசு பொசுன்னு கோபம் வந்துருச்சு. அப்படின்னா இந்நேரம் வரலையும் பீடத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? சாமி அதை கேட்டியா? அது ஒரு பெரிய காரியம். எங்கள் வீதியில் இருக்கிற ஒரு அம்மாவுக்காக நான் செபித்து கொண்டிருந்தேன். ஏம்மா அந்த அம்மாவுக்கு முடியலையா? ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? எதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி, நல்லா தின்னு விட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் எதுக்காக ஜெபம் பண்ண அந்த அம்மாவுக்கு? அது வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி பஞ்சம். வாரத்துக்கு ஒரு முறை லாரியில் தண்ணி கொண்டு வருவாங்க. நாங்கள் எல்லாரும் வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கு அண்டா குண்டா பொங்கச்சிருவம் பானை குடம் என்னென்ன இருக்குதோ குத்துச்சட்டி உட்பட எல்லாத்தையும் கொண்டு போவோம். தண்ணியை நிறைக்கணும்ல, அடுத்த வாரம் தான் தண்ணி வரும். ஆனால் நாங்கள்லாம் கொண்டு போகிற பாத்திரத்தால் தண்ணி நிறையுதோ இல்லையோ பாத்திரத்தில், அந்த அம்மா பேசுகிற கெட்ட வார்த்தை புளுத்த வார்த்தை காதெல்லாம் நிறைஞ்சு போயிடும். அதனால தான் அந்த அம்மா பண்ணுற லொல்லு தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே இந்த அம்மாவை நீ இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுக்கோ. ஏன் பிரியமானவர்களே, இதுவா ஜெபம்? ஜெபம் என்று சொல்லக்கூடியது பிறருடைய நலனுக்காக, பிறருடைய தேவைக்காக, பலருடைய உயர்வுக்காக, சமூகத்திற்காக, சமயத்திற்காக, நாட்டிற்காக, நம்முடைய தேசத்திற்காக, திருச்சபைக்காக நாம் கடவுளிடத்தில் மன்றாட வேண்டும். மன்றாடுகின்ற பொழுது எனக்கும் சேர்த்துத்தான் நான் மன்றாட வேண்டியிருக்கிறது. எனக்கும் சேர்த்து எனக்கு சில உடனடி தேவைகள் இருக்கிறது. அதை கூட கடவுளிடத்தில் ரொம்ப நாசுக்காக நாகரிகமாக கேட்கணும். கடவுள் நமக்கு இல்லை என்று சொல்வதில்லை, உரிமையுடன் கேட்டு பாருங்கள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எங்கே ஒரு பாடல் நமக்கு ஞாபகம் வருகிறது, இறைவனிடம் கேளுங்கள். எப்படி கேட்கணுமா? நம்மெல்லாம் திருமண பந்தியில் சாப்பிட்ருக்குறோம். அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இன்னும் அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம போகணும். கடைசியாக ஒரே ஒரு ஐட்டம் தான் காத்திருக்குது, வரணும். என்ன ஐட்டம்மா? பாயாசம். வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி சாப்பிட்டு முடித்தோன்னே என்ன செஞ்சான்னா, அவனுக்கு பாயாசம் வேணுங்கிறத எப்படி நாசுக்காக கேட்குறான் பாருங்க. பாயாசம் பரிமாறக்கூடிய அந்த சர்வரை பார்த்து கூப்பிட்றார், ஐயா பாயாசம் போடக்கூடியவரை இங்கே வாங்க, எங்கள் மச்சான் சாப்பிட்டு முடிச்சிட்டார், இவருக்கு பாயாசம் போடுங்கன்னு கூப்பிட்டா மச்சான் அடுத்த பந்தியிலையும் சாப்பிடுவார் போல இருக்கு. அவர் வெட்டி விழுங்கிட்டு இருக்கார். நேராக பாயாசத்தை கொண்டு வந்து பார்க்குறாரு, கூப்பிட்டவருடைய இலை எம்டியாக இருக்குது. அவருக்கு வேண்டியதை போட்டுட்டு அவர் போகிறார். இதுதான் செபிக்கின்ற பொழுது கூட பிறருக்காக நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஜெபம் இன்றைக்கு பெரிய ஒரு புனிதர், மாபெரும் புரட்சியாளர் என்று நான் தொடக்க உரையில் சொன்னேன். ஆன்மீகத்தில் புரட்சி செய்தவர், அருமையான ஒரு புனிதர். தன்னுடைய யதார்த்த வாழ்வு ஒரு போர் வீரனாக படையில் பயணித்து கொண்டிருக்கிறது. மாபெரும் போர் வீரர், நிறைய லட்சியங்கள், நிறைய கொள்கைகள், நிறைய சாதிக்க வேண்டும். இந்த போர் படைக்கு தளபதியாக நான் உயர வேண்டும். இனிக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞன், நம்ம நினைக்கிறதெல்லாம நடக்குது, நம்ம நினைக்காதும் நடக்கும். போரிலே தன்னுடைய கால்களை இழந்து விட்டார். அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் ஏதாவது நான் வாசிக்க வேண்டும், நேரம் போகல, கொடுங்க. இவர் என்ன எதிர்பார்த்தார்னா, போர் வீரர்களுடைய சரித்திரம் புத்தகம் கிடைத்தால் பரவாயில்லை, எப்படி ஒரு நாட்டிற்காக இன்னொரு நாடு போரிடுகிறது, போர் வீரர்கள் எந்தெந்த யுத்திகள் எல்லாம் கடைபிடித்து அவர்கள் அருமையாக போரிட்டு போரிலே வெற்றியை அந்த நாட்டிற்கு ஈட்டி கொடுக்கிறார்கள், அந்த யுத்தியை தெரிய வேண்டும். போர் வீரர்கள், வீரன் நிறைந்த கதைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்டார்.
ஐயோ பரிதாபம், இன்னாசியார் கேட்டது ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் அங்கே வைக்கப்பட்டிருந்த திருவிவிலியமும் புனிதர்களுடைய வரலாற்று புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை எல்லாம் வாசித்து வாசித்து யோசிக்கிற பொழுது, ஆஹா, நான் நினைத்தது ஒன்று, ஆனால் எனக்கு கிடைத்தது இன்னொன்று. எத்துணை பேர் போற்றப்படுகிறார்கள், எவ்வளவு தியாகம், எவ்வளவு பேர் கடவுளுக்காக கிறிஸ்துக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் எதற்காக? கடவுள் அவர் ஒவ்வொரு முறையும் திருவுலத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் அவருடைய இதயம் தொட்டு பயணித்த வார்த்தை, ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும், ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மா என்ற பொக்கிஷத்தை இழந்து விட்டால் அதனால் வரக்கூடிய நன்மை என்ன? இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை தொட்டது. படிப்பு, அந்த படிக்க போகும் முன்னே அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு குகைக்கு சென்றார். அந்த குகை மான்சரார் என்ற இடத்தில் மன்ரேசா குகையிலே 30 நாட்கள் ஆழ்ந்த தியானம். அந்த தியானத்தில் கடவுளுடைய ஆசி கிடைக்கிறது. அன்னை மரியாவுடைய தோற்றம் அவருக்கு கிடைக்கிறது. அன்னை மரியாவை காட்சியிலே கண்ட மகிழ்ச்சியில் துள்ளிய அவர் 30 நாட்கள் முழுமையாக தன்னுடைய தியானத்தை தொடர்ந்து அவர் பயணித்து அந்த தியானம் அவருக்கு கொடுத்த அத்துணை அனுபவங்களையும் ஒரு புத்தகமாக தொகுத்து எழுதுகிறார். அந்த தொகுப்பு தான் ஆன்மீக பயிற்சிகள் என்ற புத்தகமாக வெளிவந்தது. குருவானவராக ஆக வேண்டுமா, துறவியாக பயணிக்க வேண்டுமா, எந்த ஒரு சூழ்நிலையிலாவது ஒரு முறையாவது புனித இன்னாசியாருடைய தியானத்தை மேற்கொள்ளுகின்ற காரியமாக இருக்கிறது. ஆக அந்த இறை அனுபவத்தை இன்னாசியார் பெற்றுக்கொண்டு போதித்ததை போன்று நம்முடைய வாழ்வும் இன்னாசியாருடைய அனுபவத்தை நாம் பெறக்கூடியவராக, இன்னாசியாருடைய திருத்தலத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் எவ்வளவு ஒரு புனிதர், எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி, எவ்வளவு பெரிய ஒரு கல்வியாளர். இன்றைக்கு சேசு சபை தூய இன்னாசியாருடைய நாமத்திலே உலகமெல்லாம் கல்விக்கூடங்கள் நிரம்பி இருக்கின்றன. நிறைய மாபெரும் தலைவர்களை, கல்வியாளர்களை புனித இன்னாசியாருடைய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கின்றன. அத்துணை அருமையான பணி செய்த ஒரு புனிதரைத்தான் இந்த சாத்தம்பட்டி என்ற ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், இந்த ஊர் பாதுகாவலராக கொண்டிருக்கிறது. இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற அத்துணை மக்களும் சில குடும்பங்களை தவிர சில கிளைப்பங்குகளாக இருக்கின்றன. எல்லாம் இந்து சமயத்தையும் வேற்று சமயங்களையும் சார்ந்தவர்கள். அந்த மக்கள் புனித இன்னாசியாரை தங்களுடைய குல தெய்வமாக அவர்கள் நம்புகிறார்கள். ஊராக திரண்டு வருகிறார்கள். நான் இந்த நாட்களில் நானும் ஒரு திருப்பயணியாக இந்த இன்னாசியார் கோயிலில் தங்கியிருக்கிறேன். மக்களெல்லாம் அவர்கள் வருகின்ற பொழுது நெற்றியிலே திலகமிட்டு திருநீர் பூசிக்கொண்டு அவர்கள் இங்கு வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபித்து புனித இன்னாசியாருக்கு மாலையிட்டு மண்டியிட்டு அவர்கள் பொங்கலிட்டு மக்களுக்கு உணவு படைத்து வழங்கி எத்துணை அருமையான நிகழ்வுகள் இங்கு சங்கமிக்கின்ற அத்துணை சமயங்களும் சங்கமம் ஆகின்ற அருமையான ஒரு திருத்தலம் என்றால் அது சாத்தம்பட்டி புனித இன்னாசியாருடைய திருத்தலம். இங்கு இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது பிரச்சனை, பேச்சுவார்த்தைகள் தோல்வி, பஞ்சாயத்து தீர்ப்பு வரவில்லை என்றால் மக்கள் இங்கு வருவார்களாம். வந்து இங்கே இருக்கின்ற ஆலமரத்துக்கு அடியிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த கல் பலகையிலே அமர்ந்து கொண்டு அங்கே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள். பிரச்சனைக்கு தீர்வு வரும். தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். தீர்வு கண்ட பின் எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்து இன்னாசியாருக்கு சாமியை அவர் கும்பிட்டு விட்டு அவர்கள் தீர்த்தத்தை ஊற்றி பரிமாறி சமாதானத்தோடு போவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான ஒரு திருத்தலம். அருமையான பக்தர்களே, இன்று ஜூலை திங்கள் 31ஆம் நாள் புனித லயோலா இன்னாசியாருக்கு பெருவிழா எடுத்து சிறப்பு செய்கின்ற இந்த நாளில் அருமையான மக்கள், அருமையான கூட்டம், நிறைய மக்கள் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள். இன்னும் அடுத்து வருகின்ற திருப்பலியிலும் ஆயருடைய தலைமையிலே பெருவிழா கொண்டாட்ட திருப்பலி நடைபெறும். வாருங்கள், நாம் பெற்றுக்கொண்ட அத்துணை நன்மைகளுக்கும்
புனித இன்னாசியார் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். குறிப்பாக இந்த வறண்ட பூமியை பெற்றிருக்கின்ற இந்த பகுதி, மண்ணை நம்பி பிழைக்கின்ற விவசாயம் செய்கின்ற தொழிலாளிகள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நீங்களும் நானும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவையோடு வந்திருப்போம், சின்ன சின்ன ஆசைகளோடு நாம் வந்திருப்போம், சிறகடிக்கின்ற பறவைகளாக நாம் வந்திருப்போம். ஆசைகள் அத்துணையும் தேவைகள் அனைத்தையும் நம்முடைய பாதுகாவலர் இந்த திருத்தலத்தினுடைய புனிதர் லயோலா இன்னாசியார் நம்முடைய வேண்டல் விண்ணப்பம் அனைத்தையும் நிறைவு செய்து தொடர்ந்து நாம் இறைவனுடைய பிள்ளையாக புனித இன்னாசியாருடைய பக்தராக வாழுகின்ற வரத்தை நல்ல இறைவன் இந்த நாளிலே நமக்கு வழங்குவாராக. ஆமேன். எழுந்து நிற்போம். இப்பொழுது விசுவாசியல் மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் தாய் திருவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழவும், உமது பணியை சிறப்பாக நிறைவேற்றவும், இவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆன்மநலன் தந்து காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, இன்றைய நாளில் புனித இன்னாசியாரின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற அனைத்து ஊர் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றவும், மக்கள் அனைவரும் அன்போடும் சமாதானத்தோடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை பொழிபவரே எம் இறைவா, எம் பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்து எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் ஆசிர்வதியும். சிறப்பாக புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான அருள் வரங்களையும் அதற்கு தேவையான பொருள் உதவிகளும் கிடைத்திடவும், எம் பள்ளிக்கு தொடர் அங்கீகாரம் விரைவில் கிடைத்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் இந்திய நாட்டை வழிநடத்தி வருகின்ற நாட்டுத் தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நாட்டு மக்களை வழிநடத்தவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைப்பாதம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். அப்பா, தந்தாய், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு எம்முடைய இதயங்கள் சுமந்து வந்த தேவைகள் சிலவற்றை உம் பாதம் பதிவு செய்து செபித்திருக்கிறோம். விண்ணப்பித்து வேண்டிக் கொண்ட அத்துணை தேவைகளையும் உரிய நேரத்தில் நிறைவேற்றி தொடர்ந்து உம்முடைய ஆசியோடு வாழுகின்ற வரமருளை எம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவை தேற்றிடவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருள்கள் எங்களையும் உண்மையில் நாள் புனிதப்படுத்தி அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டாளதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பிறம் திரளோடும் நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இக்காணிக்கைகள் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, என்று தூய லயோலா இன்னாசியாருடைய பெருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து செபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பக்தனையும் நிரம்ப நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தாரையும் தங்களுடைய வேண்டல் விண்ணப்பங்கள் அத்துணையும் புனிதர் வழியாக உமக்கு சமர்ப்பணம் செய்து செபித்து கொண்டிருக்கின்ற இறைமக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். இவர்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இவர்கள் அனைவரையும் உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று பெருவிழா காணும் புனித லயோலா இன்னாசியார் என்னும் இந்த உலகத்தில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதி என்ற ஆசியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு வாக்களித்தீரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்களும் அந்த அமைதியையும் நீர் வழங்கிய ஒற்றுமையையும் இந்நாளில் இந்த திருத்தலத்தில் பெற நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். இதை பெறுவதற்கு எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் தடையாக இருப்பேன். இவற்றை நீர் தந்தைக்குரிய அன்போடு மன்னித்து நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அமைதியையும் எம் குடும்பத்தில் ஒற்றுமையையும் தந்து அருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ந்து அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இறைவனின் அதிமிகு மகிமைக்காக என்ற விருது வாக்கோடு தன்னுடைய இறைப்பணியை தொடர்ந்த புனித இன்னாசியார் ஒவ்வொரு நாளும் தான் நிறைவேற்றிய திருப்பலியில் இறைமக்களுக்கு ஆண்டவரே உம்மை திரு உணவாக வழங்கினாரே, நாங்களும் அந்த திரு உணவை ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறை மக்கள் கவனிக்கவும். பக்தர்களுடைய கவனத்திற்கு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து செபித்திருக்கிறோம். நிறைய மக்கள் எல்லா சமயங்களையும் சார்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கருணை அருட்சாதனம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். மற்ற சமயத்தார் இதில் பங்கெடுக்க வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
அனைவரும் முழந்தால் படியிடலாம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டியருளும். எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றியருளும். என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து, உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர, உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு, உம் புனிதர்களோடு எக்காலமும் எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய திருத்தலத்தில் நாம் இணைந்து வந்து இந்த பெருவிழா கொண்டாட்ட திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறோம். இறைவன் இந்த வாய்ப்பை நமக்கு நல்கியமைக்கு நாம் நன்றி சொல்வோம். புனிதருடைய பரிந்துரை இந்த திருப்பலியில் பங்கு பெற்று செபித்த நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். அறிவிக்கின்றோம். பெருவிழா கூட்டு திருப்பலியானது திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவருடைய தலைமையில் சரியாக 11 மணிக்கு தொடங்கும். அத்திருப்பலியிலும் திரளாக இறைமக்கள் இன்னாசியாருடைய பக்தர்கள் பங்கேற்க வரவேற்கின்றோம். இந்த நாட்களில் குறிப்பாக இன்று பெரும் தொகையில் பக்தர்கள் இங்கு வருவார்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற உடைமைகள், நகைகள், செல்போன், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கரம் பற்றி அழைத்து செல்லுங்கள், அழைத்து வாருங்கள். பாதுகாப்போடு உங்களுடைய பயணங்கள் அமைய உங்களுக்காக செபிக்கிறோம். எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி வழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெருவிழா திருப்பலியின் புனித இஞ்ஞாசியாருடைய ஆசீர்வாதத்தை நாம் சிரம் தாழ்த்தி பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்து ஊன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள்,
திருப்பலி நிறைவு பெற்றது.